அவையோர்க்கு வணக்கம். திருந்தி வாழ்ந்தான் தப்பென்றார். இந்த வரி கேட்பதற்கு எளிமையாக இருக்கலாம். ஆனால் இதற்குப் பின்னால் ஒரு மனிதனின் கண்ணீரும் போராட்டமும் ஒளிந்திருக்கிறது. தவறு செய்வது மானுடம், அதை திருத்திக் கொள்வது தெய்வீகம் என்பார்கள். ஆனால் அந்த தெய்வீக மாற்றத்தை கூட தப்பென்று சொல்லும் சமூக கொடுமையைப் பற்றிதான் இன்று நாம் பேசப்போகிறோம். ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர எடுக்கும் முயற்சி என்பது ஒரு தவம் போன்றது. இருண்ட பாதையில் நடந்து கொண்டிருந்தவன் திடீரென ஒளியை நோக்கி திரும்பும்போது அவன் மீண்டும் பிறக்கிறான். ஆனால் இந்த உலகம் அவன் இப்போது எங்கே நிற்கிறான் என்று பார்ப்பதை விட அவன் முன்னால் எங்கே விழுந்தான் என்று பார்ப்பதையே வேலையாகக் கொண்டுள்ளது. ஏன் இந்த முத்திரை? சமூகம் ஏன் திருந்தி வாழ்பவனை ஏற்க மறுக்கிறது? இதற்கு முக்கிய காரணம் பாகுபாடு. ஒருவன் மீது குத்தப்பட்ட கெட்டவன் என்ற முத்திரை அவன் எவ்வளவுதான் தன்னை சுத்தப்படுத்தினாலும் அகலாது என்று உலகம் பிடிவாதம் பிடிக்கிறது. இவன் குணமே இதுதான், மாறமாட்டான். பாம்புக்கு பால் வார்த்தாலும் விஷம்தான் போன்ற பழமொழிகளை கூறி ஒருவனின் முன்னேற்ற பாதையில் முள்வேலி போடுகிறார்கள். திருந்திய ஒருவனை சந்தேகிப்பதும் அவமானப்படுத்துவதும் அவனை மீண்டும் பழைய இருளுக்கே தள்ளுவதற்குச் சமம்.